புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், பொங்கல் பரிசானது புதுச்சேரி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 750 மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு ஊழியர்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்படும். இதில் வந்து பச்சரிசி 4 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பாசிப்பயிர் 1 கிலோ, நெய் 300 கிராம், சூரியகாந்தி எண்ணெய் 1 லிட்டர், அப்புறம் ஒரு பை எல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டெண்டர் ஆனது விடப்பட்டுள்ளது. அந்த டெண்டர் விடப்பட்டு அந்த பேக்கிங்கள் முடிந்த பிறகு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகள் மூலம் இந்த தொகுப்பானது வழங்கப்படும் என புதுச்சேரி அரசானது அறிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ். புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், பொங்கல் பரிசானது புதுச்சேரி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 750 மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு ஊழியர்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்படும். இதில் வந்து பச்சரிசி 4 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பாசிப்பயிர் 1 கிலோ, நெய் 300 கிராம், சூரியகாந்தி எண்ணெய் 1 லிட்டர், அப்புறம் ஒரு பை எல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டெண்டர் ஆனது விடப்பட்டுள்ளது. அந்த டெண்டர் விடப்பட்டு அந்த பேக்கிங்கள் முடிந்த பிறகு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகள் மூலம் இந்த தொகுப்பானது வழங்கப்படும் என புதுச்சேரி அரசானது அறிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.